ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம நேற்று என்னென்னா குரோஷியில் டீ கப் கோஸ்டர் ஒன்று பார்த்தோம், சர்க்கிளில் பார்த்தோம். இந்த சர்க்கிளில் நேற்று போட்ட சர்க்கிள் அதே லைனு அதே மாதிரி தான். இப்போ இந்த இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 4th லைன் ஒன்று போட போகிறோம். 1 2 3 4 5th லைனாக ஒரு டிசைன்ஸ் போட போகிறோம். அது பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா சர்க்கிள், அதே தான் இதுவும். அந்த சர்க்கிளில் மேலே இந்த மாதிரி டிசைன்ஸில் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் க்ரோஷே தான். கொஞ்சம் ஸ்டிச்சஸ் மட்டும் சேஞ்சஸ் ஆகும் உங்களுக்கு. இப்போ இன்றைக்கி நம்ம நேற்று சர்க்கிள் போட பழகிட்டோம். இந்த சர்க்கிள்லேருந்து எப்படி இது மேலே சின்ன சின்ன டிசைன்ஸாக க்ரியேட் பண்ணி நம்ம இதுக்கு மேலே இந்த டீ கோஸ்டரை கொஞ்சம் பெருசாக போட்டு எப்படி டிசைன்ஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறேன். இப்போ இதே தான் சர்க்கிள் உங்களுக்கு ஒரு 10 ஃபஸ்ட்டு மேஜிக் செயின் போட்டு 10 டிசி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுலேயும் 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 2 1 2 அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி சர்க்கிள் நேற்று நீங்கள் போட பார்த்துருப்பீங்க. இப்போ அதுலேருந்து இப்போ நம்ம எப்படி ஒரு டிசைன்ஸ் பண்ணலான்னு இப்போ பார்த்திங்கன்னா எங்கே முடிச்சிருக்கோமோ இங்கேருந்து இன்னொரு நூலை நான் ஒரு த்ரெட்டு இது பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. த்ரெட்டு ஜாயின் பண்ணேன். இந்த இடத்துல தான் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து இப்படி எடுக்கிறேன். எடுத்துட்டு இதில் 2 செயின் போடுறேன் நான். 1 2 சரிங்களா? இந்த த்ரெட் இப்படி இழுத்துக்கோங்க. இது அப்படியே போட்டுகிட்டே வந்துட்டிங்கன்னா இது போயிடும். இப்போ 2 செயின் போட்டாச்சு. இந்த 2 செயின் போட்ட இடத்துலையே நான் இப்போ 2 டிசி போட போகிறேன். பாருங்க, அதே இடத்துல தான் எடுக்கிறேன். 2வது ஒரு டிசி போட்டாச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேங்கன்னா அதுக்கு அடுத்த செயின், இது அதுக்கு அடுத்த செயினில் திருப்பியும் 2 டிசி. ரெண்டு இல்லைன்னா 3 டிசி போட்டுக்கலாம். போட்டுட்டோம். அதுக்கு அடுத்த செயின்லேயும் அதே மாதிரி 3 டிசி போட்டோம். இதில் 3 டிசி போட்டுக்கோ. ஒவ்வொரு செயினுக்கும் 3 டிசி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி 3 செயின் எடுத்துக்கோங்க. இப்போ 3 டிசி இதில் நம்ம போட்டாச்சு. போட்டேன்னு என்ன பண்ணுறோம், பக்கத்து செயினில் இப்படி விட்டு ஒரு ஸ்லிப் நாட் போடுறோம். போட்டுறோம். சரிங்களா? அப்புறம் திருப்பி எகெயின் 2 செயின் போடுங்க. பக்கத்து செயினில் 3 டிசி, 3 டிசி போடுங்க. உங்களுக்கு இந்த சர்க்கிள் ஆரம்பிக்கிறதுல ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம சொல்லித்தரோம். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் எடுத்த செயினில் 3 டிசி போட்டிருக்கேன். அதே மாதிரி பக்கத்து செயின்லேயும் 3 டிசி டபுள் க்ரோஷே போடுறேன். அடுத்த செயின்லேயும் 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இது இந்த டீ கப் கோஸ்டர் நம்ம ஸ்கொயரில், சர்க்கிளில், இந்த சர்க்கிளை சுற்றி டிசைன்ஸு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் போடலாம். நீங்கள் போட தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நேற்று சர்க்கிள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இது போடலாம். இப்போ முடிச்சாச்சு. 3 டிசி, 3 செயின்லேயும் 3 டபுள் க்ரோஷே முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா பக்கத்து செயினில் விட்டு ஒரு ஸ்லிப் நாட் போடுறோம். ஆரம்பத்தில் இப்படி வரும், நம்ம ஒழுங்காக நீட்டில் இது பண்ணியாச்சா? இப்போ ஸ்லிப் நாட் போட்ட உடனே திருப்பி 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டுட்டு எகைன் அதே ஸ்டெப்பு தான் உங்களுக்கு பக்கத்து செயினில் 3 டிசி போடுறோம். இதே தான் இப்படி ரிப்பீட் ஆகிட்டா இருக்கும். ஒவ்வொரு செயினுக்கும் 3 டிசி போடுங்க. அதே மாதிரி 3 செயினில் 3 டிசி போட்டுட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஃபினிஷிங் பண்ணுங்கள். இது ஃபுல்லுமே நீங்கள் இப்படி தான் போட போகிறீங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி வரும். ஏன் நம்ம ஒவ்வொரு அந்த இது முடியும் போதும் ஸ்லிப் நாட் போடுறோன்னா, ஸ்லிப் நாட் போட்டால் தான் அது தனியாக செப்ரேட் பண்ணி காமிக்கும். நம்ம ஒவ்வொரு இது போடும்போதும் உங்களுக்கு இல்லைன்னா அது செப்ரேட்டாக காமிக்காது. அதுக்கு தான் நம்ம கடைசியில் இந்த 3 செயின்லேயும் 3 டிசி போட்டு முடிச்சுட்டு கடைசி செயின் வரும்போது ஸ்லிப் நாட் போடுறோம்.
நான் இப்படி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பக்கத்தில் இருக்கிற நாட்டில் விட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டு தான் அடுத்த செயின் போட்டுட்டு இருந்தோம். 2 செயின் இதில் மட்டும் போட்டுட்டு நம்ம இதை ஜாயின் பண்ணிடலாம். பாருங்க, இந்த செயினில் விட்டு வெளியே எடுத்து இப்படி எடுத்தால் போதும். எடுத்துட்டு விட்டு வெளியே எடுத்து விட்டுருங்க. ஃபினிஷிங் ஆகிடும். பாருங்க, இப்படி கிடைக்கும் நமக்கு டீ கப் கோஸ்டர். ஆல்ரெடி நம்ம நேற்று அந்த ஸ்கொயர்லலாம் பார்த்தோம் இல்லைங்களா? இதை வந்து நம்ம பிளாஸ்டிக் நீடில் இல்லை நீடில் போட்டு இந்த நூலெல்லாம் அப்படியே பேக்கில் விட்டு எடுத்துடணும். தெரிகிற நூலெல்லாம் பின்னாடி ஸ்டிச்சஸ்லேருந்து எடுத்துட வேண்டியதுதான். எடுத்துட்டிங்கன்னா இப்படி வந்துடும். இது நம்ம ஃப்ளாட்டு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் இதோட பேட்டர்ன் வேறு. பேசிக் வந்து இந்த சர்க்கிள் தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே 3 டிசி, ஒவ்வொரு செயினுக்கும் 3 டிசி போட்டு இதோட ஸ்டிச் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அது நாளைக்கு பார்க்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.